உனக்கு தெரிந்ததை தெரியாதவனிடம் வீசு, வார்த்தை வீசு, வீடியோவை வீசு, தெரிந்ததை செய். போகிற போக்கில் யாராவது ஒருவன் தெரியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தால் போய் உனக்கு முடிந்தால் உனக்கு தெரிந்ததை சொல். தவறல்ல, நீ புண்ணியவான். அடிபட்டால் மட்டும் போய் பார்க்க வேண்டும் என்றும் இல்லை. ஒரு இடத்தில் நின்று எழுதும் பொழுது தவறானால் சொல், பேசும் பொழுது தவறானால் சொல். அவன் யாரோ எவனோ ஏன் நான் சொல்ல வேண்டும் என்று நீ நினைக்கலாம். அப்படி அல்ல. திக்கி திணறும் போது சொல்லலாம். சொந்தக்காரரா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, மச்சானா, மாமாவா, பெரியப்பாவா நம்ம போய் சொல்றதுக்கு திடீர்னு நம்மளை பேசிட்டு என்ன பண்றது? அங்க போய் நீ அவங்ககிட்ட பேசுனதான் உங்களை பேசுவாங்க. தெரியாத ஒரு பக்கம் நின்று சொல்லலாம். வார்த்தைகள் வீடியோக்களையும் வீசுங்க. வெளியே இன்ஸ்டாவோ யூடியூப்லையோ தெரிஞ்சதை பிடிச்சிக்குவாங்க நிறைய பேர். பிடிக்கிறோம் பேசிட்டு போயிச்சா உங்களுக்கு என்ன வருதோ அது எல்லாமே வெளிப்படுத்துங்க. ஒரு சொந்தக்காரன் நம்பி ஏதாவது போனீங்கன்னா உங்களுக்கு சிரமம். உங்கள் கண்ணை பார்த்து பேசுபவன், உன்னை முகம் பார்த்து பேசுபவன், உன்னை தெரிந்தவன் உனக்கு பதில் சொல்ல மாட்டான். நீ ரோல் மாடல் என்று என்னை சொல்வார்கள் என்று நீ பழகினால் ரோல் மாடல் அல்ல. ரோல் மாடல் என்று சொல்லும் பொழுதே காசை கவனிப்பான். காசு நீ கொடுத்தால், நீ பேசினால் ரோல் மாடல். இல்லை என்றால் நீ ரோல் மாடல் கிடையாது. எனக்கு நானே சம்பாதிக்கிறியான்னு போயிடுவா சொந்தக்காரன். பார்த்துங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக